எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன்னா நம்மளுடைய பெங்களூரில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புனித தலமான வேளாங்கண்ணி இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறாங்க. மக்களே, நமக்கான பஸ்ஸு வந்துடுச்சுங்க. BS6. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க BS6 வரும்னு. BS6 உடைய நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பரில் நம்ம டிராவல் பண்றோம்ல, இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னா மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி. ஏன்னா அங்கிருந்து பெங்களூர் கனெக்ட் பண்றதுக்கு இருக்க ஒரே பஸ் இந்த ஒரு SCTC தாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போது எங்கே இருக்கேன்னா கர்நாடகாவுடைய கேபிட்டலான பெங்களூருங்க. எஸ், பெங்களூரில் இருக்கேன். இன்னைக்கு பெங்களூரில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன்னா நம்மளுடைய பெங்களூரில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புனித தலமான வேளாங்கண்ணி இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருந்து ஒரு vlog ஆரம்பிக்கிறேன். அதுவும் SCTCயில் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம். நமக்கு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4:45க்குங்க. இங்கே சாந்தி நகர் BMTC பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம பஸ்ஸு வந்து எடுப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் சாந்தி நகரில் BMTC பஸ் ஸ்டாண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்மெண்ட்ரி எடுத்து ஸ்டே பண்ணேங்க. இங்கே பஸ் ஸ்டாண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தவன் லாட்ஜ். இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா AC, நான் AC ரூம், சிங்கிள், டபுள் பெட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குது. டார்மெண்ட்ரி அவைலபிள் இருக்குது. நான் இங்கே தான் எடுத்து ஸ்டே பண்ணேன். ஒரு 6 மணி நேரங்க. காலையில் ஒரு 7:30 மணிக்கு செக்இன் பண்ணேன். நான் வந்து இப்போ ஒரு 4 மணி வாக்கில் செக் அவுட் பண்ணிடுவேன். ஏன்னா நமக்கு பஸ்ஸு 4:45, அதனால் ஒரு 4 மணிக்கு செக் அவுட் பண்ணிடுவேன். இது வரைக்கும் பெங்களூர் வந்து நான் பகல்லையும் ஸ்டே பண்ணதில்லை, நைட்லேயும் ஸ்டே பண்ணதில்லை. இப்போ தான் ஸ்டே பண்ணுறேன். பெங்களூர் வந்தேன்னா ஒரு 2 மணி நேரத்தில் அடுத்த vlog கண்டினியூ பண்ணி நான் போயிடுவேன். வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா எனக்கும் டயர்டாக இருக்குங்களா. ஏற்கனவே ப்ரீவியஸ் vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னை டு திருவேண்டரம் அண்டு புனலூர் டு பெங்களூர் JSRல ட்ராவல் பண்ணி வந்தோம். அதே வந்து கண்டினியூவாக ட்ராவல்னால செம்ம டயர்டு. சரி, ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு சொல்லி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ நம்ம இங்கேருந்து vlog வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம SCTCயில் பெங்களூரில் இருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் இங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா Bay 4ங்க. BMTC பஸ்ஸில் வருது பார்த்தீங்களா. இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பிருந்தவன் லாட்ஜுன்னு இருக்கும். AC, நான் AC ரெண்டுமே இருக்குது. வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம SCTC எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. SCTC வந்து Bay 2ல் இருந்து எடுப்பாங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஆக போகுது. உங்களுக்கு சவுத் தமிழ்நாடு, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தென்காசி, ராஜபாளையம், செங்கோட்டை போகிற பஸ்ஸஸ்லாம் சீக்கிரமாக எடுத்துருவாங்க. அங்கே ஒரு BS6 இருக்குல்ல, அந்த பஸ்ஸு பெங்களூரில் இருந்து செங்கோட்டை போகிற பஸ்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டிப்போ வண்டி நிற்கிது. மேபி திருநெல்வேலி போகிற பஸ்ஸாக இருக்கும். நம்ம பஸ்ஸை பார்க்கலாம், எத்தனை மணிக்கு கொண்டு வராங்க எல்லாமே பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 5 minutes later. மக்களே, நமக்கான பஸ்ஸு வந்துடுச்சுங்க. BS6. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க BS6 வரும்னு. BS6 உடைய நான் AC சீட்டர் கம் ஸ்லீப்பரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூரில் இருந்து வேளாங்கண்ணி வர ட்ராவல் பண்ண போகிறோம் மக்களே. பஸ்ஸு பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்களா எந்தெந்த ரூட்டு வழியாக போகிறாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்.
இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிற மக்களே, ஒரு நாளைக்கு பெங்களூரில் இருந்து வேளாங்கண்ணிக்கு 3 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க எஸ்சிடிசி. நம்ம கிளம்புறது தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு, 4:45 ஃபஸ்ட்டு பஸ்ஸு. 4:45 இங்கே பெங்களூரில் இருந்து எடுத்து அடுத்த நாள் காலையில் 4:45 வந்து வேளாங்கண்ணி போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 7:30 மணிக்கு செகண்ட் சர்வீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு ஒரு சர்வீஸ். ஒரு நாளைக்கு 3 சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருந்து வேளாங்கண்ணி ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரிட்டன் டைரக்ஷன்லேயும் உங்களுக்கு வேளாங்கண்ணி டு பெங்களூரும் வந்து பார்த்திங்கன்னா 3 சர்வீஸ் இருக்குது. இங்கே 4:45 பெங்களூரில் இருந்து எடுக்கிறாங்கள, அதே போல் வேளாங்கண்ணியில் இருந்தும் 4:45 எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5:15 ஒரு பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 5:15. அதுக்கப்புறம் நைட் சர்வீஸ் ஒன்று இருக்குது. அது எல்லாமே சைடில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுற பார்த்துக்கோங்க மக்களே. நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியருங்க. இந்த பஸ் ஒரு நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பரு. கீழே ஃபுல்லாக சீட்டரும் மேலே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பரும் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா சீட்ருங்க. சீட்டரில் தான் இன்றைக்கி பெங்களூரில் இருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்துடலாம் மக்களே. உங்களுக்கு பெங்களூரில் இருந்து எடுத்து ஓசூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி வழியாக சேலம் போயிட்டு, சேலமில் இருந்து நம்ம நாமக்கல், கரூர் வழியாக திருச்சி போயிடுவோம். திருச்சியில் இருந்து தஞ்சாவூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி வழியாக உங்களுக்கு வந்து வேளாங்கண்ணி போகிறாங்க. இதுதான் நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருந்து வேளாங்கண்ணி வயா திருச்சிங்க. திருச்சி தான் ஒரு மெயினான சிட்டி தமிழ்நாட்டில். திருச்சி வழியாக தான் போவாங்க. ஆனால் நம்ம பஸ்ஸுக்கு புக்கிங்கில் வந்து வேளாங்கண்ணி டு திருச்சி போட்டிங்கன்னா காட்டாது. உங்களுக்கு வேளாங்கண்ணி டு தஞ்சாவூர் போட்டிங்கன்னா கூட புக்கிங் காட்டும், திருச்சி காட்டாது. லைன் பை லைனாக தான் பஸ்ஸு வந்து கிளம்புது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டை வண்டி போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி வண்டி கிளம்பணும். அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸு வேளாங்கண்ணி. பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போகிற பஸ்ஸு. வேளாங்கண்ணியில் இருந்து திருச்செந்தூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சூர். அப்படியே ஒரு பஸ்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் பை லைனாக போவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சீட்டில் உட்காந்துட்டேன். நான் வந்து செகண்ட் சீட்லேயே புக் பண்ணிட்டேன். 2வது சீட்டே வந்து புக் பண்ணியிருக்கேன், சிங்கிள் சீட்டு. இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வழக்கமாக கொடுக்குற அம்யூனிட்டிஸ் தான் வந்து சீட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கைப்பிடிக்கிற ஹேமரு, ஊக்ஸு, மேலே வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்கணும், அதை வந்து யாரோ பிரிச்சுட்டாங்க. இந்த இடத்துல மேகசின் பவுச்சு, கீழே வந்து அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. என்னோடய மொபைலுக்கு வந்து சார்ஜ் போட்டிருக்கேன், பக்காவாக வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு ஒர்க் ஆகுது. மக்களே, உங்களுக்கு அது தெரியுதா என்னன்னு தெரில, எல்லோ கலரில் ஒன்று ஒட்டியிருக்காங்கல்ல, எஸ்சிடிசியில் இருந்து புது ரூட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் டு மயிலாடுதுறை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு டு ஜெயங்கொண்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2 புது ரூட்டு எஸ்சிடிசியில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதான் அங்கே வந்து போட்டிருக்காங்க. சீட்டோட ரெக்ளைனிங் பார்க்கலாங்களா? சூப்பராக சாஞ்சிக்க முடியுது மக்களே. சீட்டோட ரெக்ளைனிங் கீழே வந்து பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட்டு வந்து நல்லா சூப்பராக ரெக்ளைனிங் ஆகுது. புஷ்பேக் நல்லா பக்காவாக இருக்குது. மோஸ்ட்லி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ஃபில் ஆகலை. இங்கே ஃபில் ஆகலைன்னா கூட உங்களுக்கு ஓசூர், கிருஷ்ணகிரி அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீட் புக் பண்ணியிருப்பாங்க. எப்படியும் ஓசூர், கிருஷ்ணகிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு தான் போவாங்க. ஷார்ப்பாக 4:45 நம்ம பஸ்ஸு சாந்தி நகர் பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து எடுத்துட்டாங்க. ஆன் டைம் கரெக்டாக எடுத்தாச்சு. உங்களுக்கு சீட்டில் மட்டும் சார்ஜிங் பாயிண்ட் கொடுக்காம உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப்லேயும் வந்து முன்னாடி சார்ஜிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்களே, பெங்களூர் கிளைமேட்டு அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி காலையில் இருந்து பெங்களூரில் இருந்தேன். கிளைமேட்டு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. கிளைமேட்டு அருமையாக இருக்குது. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு சண்டேங்க. சண்டே வந்து பெங்களூரில் இருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் இல்லை. இதே மற்ற நாள்னால் டிராஃபிக் இருக்கும். இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் ரோடெல்லாம் காலியாக இருக்குது.
இங்கே பாருங்கள் மக்களே, பெங்களூரில் இருந்து திருவண்ணாமலை போகிற பஸ்ஸு ஸ்டிக்கரிங் பண்ணி நல்லாயிருக்கு மக்களே. ஆனால் மேல்மருவத்தூர் போட்டிருக்காங்க, ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை போட்டிருக்கு. மேபி திருவண்ணாமலை போயிட்டு மேல்மருவத்தூர் போவாங்களா என்னன்னு தெரில. எம்ஜி பில்ட்டு நல்லாயிருக்குங்க பஸ்ஸு. இந்த பிரிட்ஜில் வர மூலிமா நீங்கள் டேரெக்டாக எலக்ட்ரானிக் சிட்டி வந்து அதுக்கப்புறம் அத்திப்பள்ளி வழியாக நம்ம அப்படியே ஓசூர் போயிடுவோம். தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஊர் ஓசூர் தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணுறோன்னா பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா டோல்லாம் ஃப்ரீங்க. ஆனால் கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் ட்ராவல் பண்ணுறோன்னா டோலுக்கும் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு தனி லைனே இருக்குது பார்த்தீங்களா பைக்குக்கு போகிறதுக்கு. வெல்கம் டு தமிழ்நாடுங்க. அந்த ஆர்ச் மாதிரி இருக்குல்ல, அதை தாண்டிட்டோன்னா நம்ம தமிழ்நாடுக்குள்ளே போயிடுவோம்.
டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. நம்ம ஓசூர் வந்திருக்கோங்க. ஓசூர் பஸ் ஸ்டாண்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருந்து எடுத்தால் மோஸ்ட்லி ஓசூர் பஸ் ஸ்டாண்டில் உள்ளே வந்ததில்லை. அப்படியே வந்து நம்ம பிரிட்ஜ் மேலே போய் கிருஷ்ணகிரி அப்படி போயிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓசூர் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம் மக்களே. நான் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு வேளாங்கண்ணி வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன். நான் புக் பண்ணது சீட்டருங்க. சீட்டுக்கான டிக்கெட் ஃபேர் 675 675 நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணேன். இதே நீங்கள் வந்து ஸ்லீப்பரில் பெங்களூரில் இருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட் ஃபேர் 865ங்க 865. நான் மெயினாக வந்து சிங்கிள் சீட் வேணும்னு சொல்லி தாங்க நான் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுறது. ஏன்னா இந்த சிங்கிள் சீட்டுன்றது நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. மெயினாக சிங்கிளாக ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாரும் சிங்கிள் சீட்டு புக் பண்ணிடுவாங்க. அதனால தான் சிங்கிள் சீட் வந்து நான் புக் பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு 6:15 நம்ம பஸ்ஸு ஓசூரில் இருந்து எடுத்துட்டாங்க. இங்கே ஒரு 15 நிமிஷம் நம்ம பஸ்ஸு நின்றுச்சிங்க. அடுத்து கிருஷ்ணகிரி தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருந்து திருச்செந்தூர் போகிற பஸ்ஸு வந்திருக்குங்க. எல்லா பஸ்ஸும் இங்கே ஓசூர் பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்துட்டு தான் போகிறாங்க.
டைம் 7 மணிங்க, கரெக்டாக 7 மணி. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் பிரேக் விட்டுருக்காங்க. இவ்வளோ சீக்கிரம் கிருஷ்ணகிரியே இன்னும் வரல. கிருஷ்ணகிரிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா டின்னர் பிரேக் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றலாம். சாப்பிட்டு மீதி எல்லாமே நான் கண்டினியூ பண்ணுறேன். போயிட்டு நல்லபடியாக சாப்பிட்டாச்சுங்க. சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டேன். தோசை கேட்டேன், தோசை லேட்டாக ஒன்றாங்க, அதனால் சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டு வைஸும் சூப்பராக நல்லா இருந்துச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சரவணா பவன் அந்த இடத்துல வந்து நிப்பாட்டினாங்க. நம்ம எஸ்சிடிசி மட்டும் இல்லை, நிறைய எஸ்சிடிசி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நிப்பாட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரூட்டு சொல்லிடுறேன். நம்ம எஸ்சிடிசி ஃபாலோ பண்ணுற ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலம், திருச்சி, தஞ்சாவூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி வழியாக நாகப்பட்டினம் போய் வேளாங்கண்ணி போகிறாங்க. அதுக்கப்புறம் 2 சர்வீஸ் இருக்குல்ல, 7:30 7:30 மணி சர்வீஸு, 8:30 மணி சர்வீஸு. அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெங்களூரில் இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் சேருங்க. பெங்களூர் டு தஞ்சாவூர் வரைக்கும் சேரும். தஞ்சாவூரில் இருந்து திருவாரூர் வழியாக நாகப்பட்டினம் போய் வேளாங்கண்ணி வந்து போகிறாங்க. இதான் வந்து டிஃப்ரென்ஸு. இதில் என்ன ஒரு மெயின் இதுனா, இந்த பஸ்ஸு இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல, இந்த பஸ்ஸு மெயினாக யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னால் மன்னார்குடி அண்டு திருத்துறைப்பூண்டிங்க. அங்கேருந்து பெங்களூர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த எஸ்சிடிசி ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ்ஸாக இருக்கும். ஏன்னா திருத்துறைப்பூண்டி மன்னார்குடியில் இருந்து இருக்கிற ஒரே எஸ்சிடிசி இந்த ஒரு எஸ்சிடிசி தாங்க. 45 ரேட் அதிகம் சப்பாத்தி.
குட் மார்னிங் மக்களே. ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி வந்துட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:20 நம்மளை வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பரான ட்ராவலாக இருக்குது மக்களே. இங்கே வர வேண்டிய டைம் 4:45. ஆனால் நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா 5:20க்கு வந்தாங்க. நான் கரெக்டாக திருச்சி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தேங்க. நான் திருச்சி தாண்டி தஞ்சாவூர் அதெல்லாம் தான் கேபின் எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சேலம்க்கு அப்புறமே எனக்கு தூக்கம் இல்லை. அதனால் சரி கேபின் எடுக்கலாம்னு சொல்லி சேலம்க்கு அப்புறம் அந்த நாமக்கல், முசிறி, திருச்சி அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கேபின் எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு மக்களே. நல்லா ஓட்டினாங்க டிரைவரைனா. வண்டியோட ஆவரேஜ் ஸ்பீடு 80 வரைக்கும் போச்சுங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ரைடு. நான் இன்னைக்கு ட்ராவல் பண்ண வரைக்கும் நோட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சேலமுங்க. சேலமில் இருந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணாங்க. சேலமில் புக் பண்ணியும் ட்ராவல் பண்ணாங்க. ஆஃப்லைன் புக்கிங்கும் வந்து நிறையாவே இருந்துச்சு. அதே போல் திருச்சியில் நிறைய பேர் வந்து ட்ராப் பண்ணாங்க. திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பெங்களூர் டு திருச்சி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் திருச்சியில் இறங்குனாங்க. அதே போல் திருச்சியில் இருந்தும் கூட்டம் நிறையா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து மன்னார்குடி, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி வர்றதுக்கு கூட்டம் நிறையாவே இருந்துச்சு. ஏன்னா அந்த அன்டைம் பொழுது மிட் நைட்டு கரெக்டாக ஒரு 1:30-2 மணி பொழுது உங்களுக்கு பஸ் இருக்காதுல்ல. மன்னார்குடி இந்த சைடு நாகப்பட்டினம் வர்றதுக்குலாம் பஸ்ஸஸ் வந்து கம்மியாக இருக்கும்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ணாங்க. திருச்சியில் இருந்து கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணாங்க. முன்னாடி கேபினில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க உட்காந்துட்டாங்க. சீட்டும் ஃபில்லு, ஸ்லீப்பரும் வந்து ஃபில் ஆகிடுச்சு. சேலம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிடுச்சு. நான் இப்படியே கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுத்தேன். நல்ல ஒரு டிமாண்டாக தான் இருக்குது இந்த பஸ்ஸு. பெங்களூரில் இருந்து வேளாங்கண்ணிக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறவங்க கம்மி தான். ஃப்ளோட்டிங் க்ரௌடுன்னு சொல்லலாம். அதாவது பெங்களூரில் இருந்து சேலம், திருச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் டு மன்னார்குடி இல்லைன்னா நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி வராங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி டு உங்களுக்கு வந்து நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, மன்னார்குடி இது மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சூப்பரான ட்ராவலாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருந்து வேளாங்கண்ணி வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்டு நான் ட்ரை பண்ணி vlog எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்தை கேட்கணும் மக்களே. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ட்ராவல் பண்ணி வந்தேன்ல, அப்போ வரும்போது நிறைய கேஎஸ்ஆர்டிசி பஸ் பார்த்தேன், கர்நாடகா ஆர்டிசி பஸ் பார்த்தேன். ஆனால் நான் வந்து சர்ச் பண்ணும்போது எனக்கு பஸ்ஸு காட்டலை. பெங்களூர் டு வேளாங்கண்ணி வந்து சர்ச் பண்ணும்போது பஸ்ஸு காட்டலை. இதே பெங்களூர் டு திருச்சி ஆர் பெங்களூர் டு தஞ்சாவூர் வந்து பஸ் இருக்குது. ஆனால் பெங்களூரில் இருந்து வேளாங்கண்ணிக்கு பஸ் இல்லை. நீங்கள் யாராச்சும் வந்து கர்நாடகா ஆர்டிசியில் பெங்களூரில் இருந்து வேளாங்கண்ணி இல்லைனா வேளாங்கண்ணிக்கு பஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நான் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு காட்டலை. மேபி இருக்கா இல்லையான்றது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருந்துச்சுன்னா டைமிங் எல்லாமே சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். இப்போ சப்போஸ் எஸ்சிடிசியில் அவங்களால போக முடியலன்னா கேஎஸ்ஆர்டிசியில் வந்து போவாங்க. கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் வந்து போவாங்க. மெயினாக இந்த பஸ்ஸு யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னா பெங்களூரில் இருந்து மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக அதெல்லாம் கேபினில் காட்டணும்னு நினச்சேன். பஸ்ஸு ஒரு பக்கம் கூட்டம். நானும் தூங்கிட்டேன். திருச்சி தாண்டி என்னால் முழிக்க முடியல. நல்லா தூங்கிட்டேன் நான். இங்கே வேளாங்கண்ணி வந்து தான் டிரைவரை எழுப்பி விட்டார். நல்லா தூங்கி ஒரு சூப்பரான ஒரு ரைடை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் கம்ப்ளீட் பண்ணுறோம். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன் மக்களே. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.